வணக்கம். என்னடா திரும்பி வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? ஆமா, நான் வந்து பயந்துட்டேன், ஒடுங்கிட்டேன். அதாவது ரொம்ப பயந்துட்டாப்ல, இனிமே வீடியோ போட மாட்டாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். நான் வந்து கொஞ்ச நாட்கள் முன்னாடி திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவா ஒரு 5-6 வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் எந்த சமுதாயத்தில் பிறந்திருந்தாலுமே அனைவரும் இங்கே சமம்னு வாழக்கூடிய ஒரு உன்னத நோக்கத்துடன் வாழக்கூடியவன் நான். அப்படி ஒரு கொள்கை அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு தனி மனிதனாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து சாதாரணமா யாருனாலையும் முடியாது. விஜய் அவர்கள் பின்னாடி, விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி, எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி இத்தனை லட்சம் கூட்டங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய படமும் அவர்களுடைய குணமும் வந்து ஓகே தான். ஆனா எந்த விதமான பின்பலமும் இல்லாமல், பணம் இல்லாமல், அறிமுகம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் மக்களுக்காக களத்தில் மட்டும் நின்று போராடக்கூடிய ஒரே ஒரு குணத்தை மட்டும் வைத்து இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்களை அவங்களுடைய கையில வச்சிருக்காங்க. அதனால அவரை பத்தி நான் பேசினேன். அதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. திரும்பி நான் வீடியோவும் போட்டேன். நான் அப்படித்தான்டா பேசுவேன், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்கடா, நேரா என்கிட்ட வந்து பேசணும்னா பேசிக்கங்கடான்னு சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து எனக்கு அழுத்தங்கள் வந்துகிட்டே இருந்த போதிலுமே நான் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு வேலையின் காரணமா வந்து கொஞ்ச நாளா வந்து நான் வீடியோ போடல. அதாவது ஒரு 4-5 நாளா நான் வீடியோ போடல. உடனே அவளதான் திருமாவை பத்தி பேசினேன், அவங்ககிட்ட உட்கார வச்சிட்டாங்களா, இனிமே நீ போடாம இரு, அப்பதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அட அறிவு கட்ட முட்டா பையங்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். அடக்கவோ ஒடுக்கவோ முடியாது, என்னை தடுக்கவோ முடியாது. என்னுடன் உடன்பட வேண்டும் என்றால், என்னுடைய கருத்தியலில் உடன்பட வேண்டும் என்றால், என்னுடன் வாத திறமையில் தான் என்னிடம் பேச வேண்டுமே தவிர என்னை வந்து ஈஸியா யாரும் புடிச்சு நிப்பாட்டக்கூடிய இடத்துலலாம் நான் கிடையாது. என்னுடைய கொள்கையும் அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசியதால எனக்கு வந்து அந்த கட்சியை சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் எல்லா மாவட்டத்தில இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நான் சொல்றதுல என்ன தப்புன்னு உனக்கு கேட்கிறேன். அதாவது இங்க எல்லாருமே சமம், எல்லாருமே ஒண்ணுன்னு சொல்றதுதான் உன் தப்புனா, இங்க நான் தப்பு இல்ல, நீ தான் தப்பு. அதாவது உன்னுடைய எண்ணம் தான் தப்பு. உன்னுடைய எண்ணம் தான், உன்னுடைய செயல்பாடு தான், உன்னுடைய முன்னோர்கள் செய்த முட்டாள்தனத்தில் உருவான ஒரு மூட பிறவிதான் நீவே தவிர மற்றபடி அதுல வேற எதுவுமே கிடையாது. எங்கள் மீது தவறே கிடையாது. நீ எத்தனை முறை சொன்னாலும் மீண்டும் 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 சொல்கிறேன், நான் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவாளன் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஒரு சின்ன பக்கெட்ல வச்சு ஜாதி கட்சின்னு ஒழிச்சிடலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. அது கிடையவே கிடையாது. அவர் அனைவருக்குமான தலைவராக நிச்சயம் உருவெடுக்க போறாரு. அது ஏன் எதற்காக என்றால், எங்கே அநீதி நடந்தாலும் அதற்கு குரல் கொடுக்கிறதுக்கு அவர்கள் வரணும். இன்னைக்கு மாற்று சமுதாயத்தை சார்ந்த எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே கட்சியில பயணிக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஒடுக்க வேண்டும் என்று இன்னும் நினைப்பதனாலவோ என்னவோ தெரியல, திரும்ப அவர்களை பற்றி பேசியதாலே என்னையவே நிறைய பேர் சொல்றாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எந்த சமுதாயத்தை சார்ந்தவனும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவனும் நான் அல்ல. என்னுடைய முழு கொள்கை என்னவென்றால் அனைவருமே இங்கே சமம். நான் சாப்பிடும் சாப்பாடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், நான் பேச்சும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், நான் கற்கும் கல்வியும் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் நான். அதனால தயவு செய்து போயிட்டியா அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு பர்சனலா வேலைலாம் இருக்காதடா, நான் என்ன வெட்டி போயிலாவாடா சும்மாவாடா உட்காந்துருக்கேன். எனக்கு 4-5 வேலைலாம் இருக்கும், அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதனால நான் வீடியோ போடல. ஏதாச்சும் வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானே பதிவு பண்ணுவேன். பயந்துட்டே ஒதுங்கிட்டேன்னா இல்ல, நிச்சயமாக திரும்ப அவர்களை பற்றி நான் திரும்ப வீடியோ போடுவேன்றதால நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.